Director, Center of Yoga Studies, to speak, to say some few words. நமச்சிவாய வாழ்க, நாதத்தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லாம் அல்ல ஒளிமயமான சக்திமயமான பரம்பொருளை வணங்கி அவரது திருப்பாத சமணங்களை தொட்டு உங்கள் அனைவரையும் தைரியமான மாலைக்குள்ள வணங்கி கொள்கிறேன். It gives me immense pleasure to be in front of you this very beautiful evening. அதாவது மேலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே இதை விட்னஸ் பண்ண வந்திருக்காங்க. சொல்லி அமிர்தா, ஆனந்த ஜெயந்தி அண்ட் ஆல் த விஐபிஸ், குமார், மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா யோகாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. யோகாங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரம் இந்தியா, எஸ்பெஷலி ஃப்ரம் சிதம்பரம். வேர்ல்டே 40% of the US population are doing yoga. It started from சிதம்பரம். இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது சிதம்பரத்தில். ஸ்டார்ட் கிரேட் சயின்ஸ் திருமூலர் எடுப்பது. அதில் ஆசனா ஒரு காம்பனண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆசனா. அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. நம்ம வெரி நைஸ் எஃபர்ட். இது எல்லாருக்கும் தெரியும், சயின்டிஃபிக்லி இட் இம்ப்ரூவ்ஸ் பியாண்ட் எனிபடிஸ் டவுட். இட்ஸ் ஹேவிங் ஆல் த பெனிஃபிட்ஸ் இன் தி வேர்ல்ட். காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப ஒரு காஸ்ட் வேண்டியதில்லை. அதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. Even a small amount will be okay, but for this young beautiful girl, அந்த யோகா ஒரு லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறாங்கிறது ஒரு குட் ஃபீலிங். நல்லா இருக்கு. எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் இன்வால்வ் வித் ஜெயந்தி, ஆனந்த் அண்ட் அமிர்தா. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இங்கே வந்து எல்லாரும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பெரிய விஷயம். எல்லாரும் வந்துருக்கீங்க. இது எப்படி என்கரேஜ் சில்ட்ரன். இந்த ஸ்கூலில் அது அவசியம் கரிக்குலமில் கொண்டு வர்றாங்க. எல்லாரும் பண்ணாங்கன்னா வியாதியே வரும். Mostly actually preventable. All diseases 70 to 80% இந்த சைக்கோசோமேட்டிக் இன் நேச்சர்ங்கிறாங்க. இந்த மருந்தே தேவையில்லை, ரொம்ப மெடிசன்ஸ் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. செல்லம் ஹவு நாட் டு கிவ் மெடிசன் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத மருந்துகளை சாப்பிட்டு தான் நிறைய வியாதி வருது. அதுக்காக மருந்து சாப்பிட வேண்டாமா எகெயின்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மெனி மெடிக்கேஷன்ஸ் ஆர் நாட் நீடட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் எ டே. எல்லா டிசீஸுமே நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பண்ணுறாங்க. லிங்காக இருக்குது எடுத்தேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொமோட்டிங் பீப்புள். இதை பார்க்குறப்ப ஒரு டிவிலையோ வீடியோலையோ பார்க்குறப்ப இன்னொருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்மளும் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது, நல்லவும் பண்ணலாம்னு. ஸோ we have to thank the Linka books of record for encouraging such a kind of activity. I'm extremely happy to ask you say a few words. I'm really proud of Amartha and the JNP for doing. They have taken up a life mission. I was still they have taken up a life mission. Yoga is nothing but truth and love. Truth and love. If you're not there, there is no yoga. Truth and love. Truth is the one. From organizations, non-republic, I really congratulate, really thank them for taking the time and effort to come. It's a kind of encouragement you are doing with the child. So thank you, sir. It's all of us. God bless.
3 பேர் அரசு வழக்கறிஞர் வெங்கடேசன் மற்றும் இங்கே வருகின்ற யோகா டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் இதை எவ்வாறு பேராசிரியர்களே யோகா பதிவுகிற சகோதரர்களே அன்புடைய பெற்றோர்களே அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி அத்தனைக்கும் மேலாக இந்த பெண்ணுடைய திறமையை கொண்டு வருவதற்காக வருகின்ற பத்திரிகை துறை நண்பர்களே, இந்த யோகா சிதம்பரத்திலிருந்து இது வேர்ல்டு லெவலில் போகும் பொழுது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யோகாவில் அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னும் பாப்புலர் ஆகலைங்கிறது ஒரு வருத்தம். நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கலை இன்னைக்கு வெளிநாட்டில் அதை உரிமை கொண்டாடுற அளவில் இருக்கும்பொழுது அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நேரத்தில் பார்த்தால் வெட்கமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு யோகா என்பது உலக அளவில் மிக சிறப்பாக கொண்டு சென்றது என்றால் டாக்டர் விஸ்வநாதன் சார் யோகா டிபார்ட்மெண்ட்டை இங்கே துவங்கி யோகா டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பித்த பொழுது நானும் யோகா கற்றுக்கிறதுக்கு போனேன். பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் வருவாங்க. நான் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த வெங்கடாச்சலம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் யோகா கற்றுக்கிட்டேன். ஆனால் அப்படி இருந்த யோகா டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி கிளாஸ் நான் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக படித்தேன். ஏன்னா 100 சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 100 பேர் பிஜி டிப்ளமா படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குன்னா டாக்டர் விஸ்வநாதன் சார், அதுக்கு மேலாக வெங்கடாச்சலம் சார், மேடம் மிக சிறப்பாக சுமணி மேடம், சுஷிலா மேடம், அது ஒரு குடும்பம் போல யோகா டிபார்ட்மெண்ட் சிலபஸில் நாளைக்கு ஒரு குடும்பம் போல இருந்து மாணவர்களை ஊக்குவித்து யோகாவை ஆசனங்கள் யோகாசன பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக அழகாக இந்த நாவலை போனாங்க. அதில் டாக்டர் ஜெயந்தியும் ஒரு பார்ட்-டைம் லெக்சராக கிளாஸ் எடுத்துருக்காங்க. அவங்களுடைய மகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற பெயரிடம் வளர்ந்திருக்கிற பார்க்கும்போது இவர்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து குடும்பத்திலிருந்து இவ்வளோ அளவில் ஒரு பெயர் வாங்க மிக பெருமையாக இருக்கிறது. இன்னும் அடுத்தது சின்ன காலையில் வர வேண்டும் என்று வாழ்க்கை இதற்கு உறுதியாக இருந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டு. Next I invite Dr. to the answer. மதிப்பிற்கு மரியாதை கொண்டிருக்கிற யோகத்துறை முன்னாள் இயக்குனர் விஸ்வநாதன் ஐயா அவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியவர்களே, யோகம் செய்ய வேண்டும் என்றால் சிதம்பரத்தில் செய்ய வேண்டும். யோகா என்பது பிறர் நினைக்கின்ற மாதிரி சாமியார்களுக்கு மட்டும் உரியது அல்ல. இது ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை நிலை, எப்படி வாழ வேண்டும், வே ஆஃப் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காரியா. அதனால திருமூலர் உடம்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்காது. உடம்பு என்பது ஒரு டூல், அதை வச்சு ஹையர் கான்சியஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால தான் இந்த உடம்பை நன்கு வைத்துக் கொள்வதற்காக ஆசன பயிற்சி என்பது ஒன்று வேண்டும் என்னாங்க. அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் உங்களுடைய முன்னாள் இயக்குனர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள். இன்னைக்கு நாங்களாம் யோகாவை பற்றி பேசணும்னு அதுக்கு மூல காரணம் அவங்க தான். ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் ஒன்றுமே தெரியாமல் அவங்கள்ட்ட வந்தோம். இன்னைக்கு இந்த சிதம்பரத்தில் யோகா அந்த அளவுக்கு உருவாகி இருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க. அப்ப இந்த உடம்பு என்பது
ஒரு ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை யோகா செய்வதன் மூலியமாக யோக சரீரமாக மாற்றி, யோக சரீரத்தை வஜ்ர சரீரமாக மாற்றி, வஜ்ர சரீரத்தை சித்த சரீரமாக மாற்றி, சித்த சரீரத்தை மந்திர சரீரமாக மாற்றி, மந்திர சரீரத்தை திவ்ய சரீரமாக மாற்ற வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் தன் உடம்பை இறைவன் வாய்ந்த கோயிலாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை உயர்நிலை அடைவதற்கு ஆசனங்கள் தேவைப்படுகிறது. இந்த ஆசனத்திலே இவ்வளவு நாள் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இவ்வளவு நாள் இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, மிகவும் கடினமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆசனம் அப்படின்றது உடம்பு உழைக்கிறது மட்டும்தாங்க. ஆனால் உழைக்கிறது மட்டும் கிடையாது. 1 hour ஆசனம் செய்கின்ற பொழுது 1 hour பிராணாயாமா, 1 hour மெடிடேஷன்ல இருக்காங்க. இது மெடிடேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அப்ப இந்த பர்கெட் அபவுட் பாடியை மறந்து உள்ள ஆன்மாவோட கனெக்ஷன் ஆனால் மட்டும்தான் அந்த நிலைக்கு போக முடியும். அப்படி இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கு நாம் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த பயிற்சியை அளித்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க மேலும் மேலும் பல்வேறு சாதனைகளை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சாதனை சிதம்பரத்தில் தொடங்குவது அதற்கு மூல காரணமாக ஒரு மாற்றவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்பு நல்கின்றைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. Next, I line on J.S. Nirmalan sir to their views. I request dignitaries of that. என்னை அழைத்த பிறகு நான் நினைத்தேன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் வந்த பிறகுதான் பல செய்திகளை எனக்கு உள்வாங்கிக்கிறோம். 54 வருடங்கள் நான் முடித்த 54 வருடங்கள் முடித்த 55வது ஆண்டு அடையத்திற்கு ஒருவர் சிதம்பரத்தை துவங்கிய ஒரு கலை இன்றைக்கு உலகத்தில் அத்துணை பேரையும் ஈர்த்திருக்கிறது. அதற்காக இங்கே அமர்லா என்ற மாணவி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தான் பெற்ற இந்த பெருமையின் பையகம் என்ற அடிப்படையில் இந்த யோகா என்பதை அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது, உலகத்திற்கு ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே கொள்கையில் எதற்காக இந்த நிகழ்வு என்ற ஒரு பெயரும் புகழும் பெறுவதற்காகவா? அது ஒரு புறம் இருக்கலாம். மையத்தில் வாழ்வோம் வானுரையில் நிறுத்தி வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். அது ஒரு புறம். நான் பல கூட்டங்களில் சொல்வது, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மற்றையின் மனதில் இருப்பவர்